யாரெல்லாம் மிதுன ராசி ஒரு ஹாய் போடுங்க. மிதுன ராசிய ஒரு ஸ்பெஷல் தெரியுங்களா? பயங்கர இன்டெலிஜென்ட்ங்க, பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர கிராஸ்பிங் பவர். ஆண் வீடு வேற இல்லைங்களா? புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலி கிரகம்னு சொல்லுவோம். அப்ப அந்த அலி கிரகம்னா என்ன? அது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் தன்மை, பெண் தன்மை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அவங்க இறைவனோட கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும், ஒரு சின்ன மண்புழு கூட வந்து நம்ம நினைச்சா வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இதை கூட நம்ம வந்து உருவாக்கவே முடியாது. நம்ம வந்து குறை சொல்லலாம், நம்ம வாயை வச்சுட்டு குறை சொல்லலாம். ஆனா உருவாக்க ஒரு சின்ன ஒரு சின்ன நெகம் கூட நம்மளால உருவாக்க முடியாது. நம்ம வந்து பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்ல. காரணம் இல்லாமல் இறைவன் வந்து எதையுமே செய்ய மாட்டார். அப்ப இந்த புதனுக்கு வந்து அதிபதி யாருன்னு பாருங்க. இந்த மிதுனத்துக்கு அதிபதி வந்து புதன். அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அலி கிரகம்னு சொல்லுவோம். அப்ப ஆண் தன்மை, பெண் தன்மை இது கொண்டது பவர். எங்க வந்து வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதோ அவர்களாலதான் லைஃப்ல நிறைய விஷயங்கள். அவங்க பாருங்க நிறைய சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பெயின் இருந்தாலுமே சரி. இந்த புதன் மிதுன ராசியா இருக்கட்டும், கன்னி ராசியா இருக்கட்டும், மிதுன ராசிக்காரர்கள் எதுவா இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் சிரிச்சு கடந்து போகக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. சோ இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எதனால அப்படின்னா உங்களோட ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட இணைவுல புதனாதித்ய யோகத்தோடவும் இருக்கிறார். அப்ப மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா இருக்க போது. அதுவும் 2ல குரு சுக்கிரனுங்க. குடும்பத்துல ஓஹோ ஆஹாதான், ஃபுல்லா வந்து மணி ஃப்ளோ தான். என்ன பிடிச்சதெல்லாம் வாங்க போறீங்க. எஸ்பெஷலி வந்து எஜுகேஷனுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போறீங்க மிதுன ராசிக்காரர்கள். எஜுகேஷனுக்காக செலவு பண்ண போறீங்க, ஃபீஸ் கட்ட போறீங்க, ட்ரெஸ்ஸஸ் வாங்க போறீங்க, பிடிச்சதெல்லாம் வாங்க போறீங்க, வாட்ச் வாங்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ வாட்சஸ் வந்து ரொம்ப நாளா வந்து பிளான் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து வாங்க போறீங்க. ஸோ இந்த மாசம் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு தான் சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எதனாலனா இந்த 2ல் உட்காரக்கூடிய குரு சுக்கிரன். அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு இரிட்டேஷனும் கொடுக்கும். எதுல இரிட்டேஷன் கொடுக்கும்னா வந்து சாப்பிட்ற விஷயத்துல, ஃபுட்டுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். லைக் நிறைய வந்து ஹோட்டல் சாப்பாடுகள் வந்து இந்த மாதம் வந்து ஜூலை மாதம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போறீங்க. ஸோ அதனால உணவு விஷயத்துல வந்து கவனமா இருங்க. அதே மாதிரி கையெழுத்து லோனு இந்த மாதிரி எல்லாம் எதனா வந்து வாங்குறதுக்குறீங்கன்னா கையெழுத்து போட்டு வாங்குறீங்கன்னா அதுலயுமே வந்து இந்த 2 விஷயம் தான், ஃபுட்டு, இந்த கையெழுத்து போட்டு இது வாங்குறதுல வந்து கவனம் தேவை. சரிங்களா? இது மட்டும்தான். 2வது வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு, எனக்கு பிடிக்கல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை வந்து பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கவனமா கையாளுங்க. இந்த முக்கோண மாதிரி 3 விஷயத்துல வந்து கவனமா தான். மற்றபடி வந்து சூப்பர் டூப்பர் மாசம். பிடிச்சதெல்லாம் வாங்க போறீங்க. கடன் வந்து பாத்தீங்கன்னா அடைய போது, கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க மிதுன ராசிக்காரர்கள். சோ ரொம்ப அருமையான ஒரு மாசமா இருக்க போது இந்த ஜூலை மாதம். வாழ்த்துக்கள். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா என்ன வழிபாடு பண்ணணும்னா முருகர் வழிபாடு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சில உபத்திரவங்கள் கொடுப்பாரு. ஸோ அதனால முருகர் வழிபாடு எப்பவுமே வந்து இந்த புதனும் செவ்வாயும் ஆகாதுங்க. ஆனா புதனும் செவ்வாய் மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் இணையவே இணையாது. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து டிராஜடியா தான் போய் முடியும். ஆனா இந்த புதனும் செவ்வாயும் இருக்கிற காம்பினேஷன் மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷனே கிடையாதுங்க. அவ்வளவு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். என்ன ஒண்ணுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டைகள் நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் பெரிய டிராபேக்கு. ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா செவ்வாய் வந்து அடங்கி போகாது. அதனால புதன் வந்து கொஞ்சம் அடங்கி போயிட்டா நல்லா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கும். முருகர் வழிபாடு இந்த ஜூலை மாதம் வந்து முருகர் வழிபாடு ரொம்ப வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் ஸ்தலம் போகணும்னு பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதம் பண்ணிக்கோங்க. நிச்சயமா இந்த மாதம் நீங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து தடங்களா இருக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி தரும். நான் சொன்ன ஆல்ரெடி ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்ட்டு அந்த விஷயத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்கும். சரிங்களா? சூப்பர் டூப்பர் மாசம் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். மிதுன ராசி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.
மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.